நம்முடைய பகுதி முழுவதும் சேலம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து சேலம் கோட்டை மைதானத்தில் பிரச்சார கூட்டம் நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்றுள்ள இந்த பிரச்சார கூட்டத்தின் நேரலையை இனி பார்க்கலாம். வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவதற்காக சென்னையிலே தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 3,431 கோடி ரூபாய் தொழில் முதலீட்டை ஏற்று 304 தொழிற்சாலை வர இருக்கின்றது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது. நேரடியாக 5 லட்சம் பேருக்கு 5 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். மறைமுகமாக 5 லட்சம் பேர் வேலை கிடைக்கும். இதுவும் நாங்கள் செய்த திட்டம் தான். அதே போல உணவு பூங்கா சென்னைக்கு அருகிலே பிரம்மாண்டமான 2000 கோடியில் உணவு பூங்கா அமைக்க இருக்கிறோம். விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற காய்கறி பழங்கள் அந்த ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்யப்படும். அதற்காக மேச்சேரி ஓமலூர் இடையிலே மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் கட்ட இருக்கிறோம். அந்த மார்க்கெட்டில் அங்கே இருக்கிற விவசாயிகள் கொண்டு சென்று அந்த தங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறிகளை விற்பனை செய்யலாம். அதற்கு விவசாயிக்கு தேவை நன்மையும் செய்ய இருக்கும். அதே போல தலைவாசல்ல மிகப்பெரிய கால்நடை பூங்கா 900 ஏக்கரால் 900 கோடியில் உருவாக்க இருக்கிறோம். மிகப்பெரிய கால்நடை பூங்கா, கலப்பின பசு, ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, இப்படி பல நம்முடைய விவசாய மக்கள் வளர்க்கின்ற அந்த கால்நடைகளுக்கு சிறப்பு வழங்குவதற்காகவும் அதே நேரத்தில் அந்த கால்நடை நம்முடைய தரமான பசுக்களை அங்கே உருவாக்கி விவசாயிகளுக்கு தரும். கலப்பின பசு உருவாக்கி தருகின்ற பொழுது விவசாயிகள் அதிகமாக பால் கொடுக்கும். நோய் தடுப்பிலிருந்து நோயிலிருந்து விடுபடும் அந்த திட்டத்தை நாங்கள் உருவாக்கி தர இருக்கிறோம். கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, இதையெல்லாம் அங்கே வளர்த்து விவசாயிகள் கொடுத்து ரெட்டிப்பு வருமானத்தை உருவாக்கி தரோம். இதெல்லாம் விவசாயிகளுக்கு கிடைக்கின்ற நன்மை. ஏன்னா நான் விவசாயம் இருக்கின்ற காரணத்தினால மரியாதைக்குரிய ஐயா விவசாயி. ஆகவே நாங்கள் விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்கின்ற அரசு எங்களுடைய அரசு. விவசாயிகள் வளர வேண்டும், செழிக்க வேண்டும். அதற்காக அம்மாவுடைய அரசு முதன்மை திட்டமாக கொண்டாடுது. குடிபராமத்து திட்டத்தை கொண்டாந்து ஏரி குளங்கள் வாரப்பட்டு தூர்வாரப்பட்டு ஏரிகள் ஆழப்படுத்தப்படுகின்றது. அதே போல பெய்கின்ற மழைநீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகக்கூடாது என்பதற்காக தடுப்பணை கட்டுவதற்கு 1000 கோடி ஒதுக்கி அந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறோம். அதே போல நம்முடைய பகுதியில் இந்த எஃப்எஸ்ஐ இந்த மாநகரத்தில் நம்முடைய வீடு கட்டுவீங்க, அந்த எஃப்எஸ்ஐ கட்டடம், அதாவது நிலப்பரப்பு அதிகமான இடத்துல கட்டுவதற்கு 1.5 மடங்கு 2 மடங்கா உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். எஃப்எஸ்ஐ இன்றைக்கு அதையும் நம்முடைய மாநகராட்சியில் வீடு கட்டுகளுக்கு அது மிகப்பெரிய பயனாக இருக்கு என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள. அதே போல எல்லா குடும்ப அட்டைக்கும் பொங்கல் பரிசு 1000 ரூபாய் கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. அதே போல எல்லா ஏழை தொழிலாளர் குடும்பத்துக்கும் 2000 ரூபாய் கொடுக்கப்படும் அறிவிப்பு கொடுத்தேன். ஸ்டாலின் புகார் செய்தனால தேர்தல் ஆணையத்தில் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லா ஏழை குடும்ப தொழிலாளருக்கும் 2000 ரூபாய் கொடுக்கப்படும். அதே போல வாழப்பாடியில் புதிய நீதிமன்றம், மகளிர் காவல் நிலையம், கருப்பூர், கருமந்துறை, ஆத்தூர் ரூரல் மற்றும் கொங்கனாவரத்தில் புதிய காவல் நிலையம் திறக்கப்பட்டிருக்குது. அதே போல நிறைய திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறோம். இதே புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு, உங்களுடைய அரசு, மக்களுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் கோதாவரி காவிரி நதி இணைப்பு திட்டம் மத்திய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. நதியெல்லாம் இணைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த இணைப்பில் வருகின்ற பொழுது கோதாவரி காவிரி நதி இணைப்பு திட்டத்தின் மூலமாக நம்முடைய பகுதி செழிக்கும், வளரும். நம்முடைய சேலம் மாவட்டத்தில் இருக்கிற வறட்சியான பகுதி செழுமையான பகுதியாக உருவாக்குவதற்கு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை நேரத்திலே தெரிவித்து 83 ஆண்டு காலம் தூர்வாராத மேட்டூர் அணையை தூர்வாரியது மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு. இப்படி மக்களுக்காக சேவை செய்கின்ற அரசை இன்றைக்கு கொச்சைப்படுத்தி ஸ்டாலின் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நேற்றைய கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது தவறாக என்னை பேசிய காரணத்திற்காக நான் பதில் சொன்னேன். அப்பொழுது பேசுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் வாழ்க்கை கிளியும் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த தேர்தலுக்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வாழ்க்கை துவங்கும். ஆகவே நீங்கள் கண்ட கனவு ஒருபோதும் நிறைவேறாது. ஏற்கனவே கண்ட கனவெல்லாம் காணல் நீராகிவிட்டது. அந்த விரத்தியில மாண்புமிகு ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல எப்பொழுதும் கனவு, அவருடைய கனவு முதலமைச்சர் நாற்காலி, எந்த காலத்திலும் அந்த கனவு நிறைவேறாது என்பதை தெரிவித்து இன்னைக்கு நீங்கள் போட்ட திட்டம் அத்தனையும் தவிடுபடியாக்கிவிட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க வேண்டும் என்று எண்ணீர்கள், அதுவும் முடியவில்லை. ஆட்சி கவிழ்க்க வேண்டும் என்று நினைத்தீர்கள், அதுவும் முடியவில்லை. இப்போது தேர்தல் வந்திருக்கின்றது, நாடாளுமன்ற
சட்டமன்ற இடைத்தேர்தல் இரண்டிலுமே 100% எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். தமிழகத்திலே 39 நாடாளுமன்றம், பாண்டிச்சேரியிலே 40 நாடாளுமன்றம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம் கூட்டணி போட்டியிடுகின்றது. நாடாளுமன்ற தேர்தலிலே 40க்கு 40 நாம் வெற்றி பெறுவோம். அதே போல சட்டமன்ற இடைத்தேர்தலிலே நம்முடைய கூட்டணி ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை அறிவித்திருக்கின்றோம். 18 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் நம்முடைய கழக வெற்றி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். ஸ்டாலினுடைய கனவு நிறைவேறாது. இப்பொழுது 4 புதிதாக சட்டமன்ற இடைத்தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. அந்த 4லும் வெற்றி பெறும். ஆக மொத்தம் 22 சட்டமன்ற இடைத்தேர்தலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100க்கு 100 வெற்றி பெறும் என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். நான் தமிழகம் முழுவதும் சுற்றி வந்திருக்கின்றேன். கிட்டத்தட்ட 37 பாராளுமன்ற தொகுதிக்கு சென்று மக்களை சந்தித்தேன். செல்லுகின்ற இடமெல்லாம் மக்கள் ஆர்வத்தோடு மகிழ்ச்சியோடு வரவேற்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். அதிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர், நாடாளுமன்ற வேட்பாளர், அதே போல கூட்டணி கட்சியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதி உறுதி என்பதை தெரிவித்து, அதே போல சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற 18 தொகுதிக்கு இப்போ தேர்தல் நடக்க இருக்கின்றது. வருகிற 18ஆம் தேதி பிறகு 4 சட்டமன்ற இடைத்தேர்தல் வரைக்கின்றது. ஆக மொத்தம் 22 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர்கள் கூட்டணியுடைய ஆதரவோடு வெற்றி பெறுவார்கள் என்பதை தெரிவித்து, சேலம் மாவட்ட மக்கள் என்றைக்குமே விசுவாசமானவர்கள். நிறைய திட்டங்களை நான் நிறைவேற்றி தந்திருக்கின்றேன். இந்த மாவட்டம் முதலமைச்சரை பெற்ற மாவட்டம். நான் இங்கே பேசுகின்றவன் தொண்டனாக இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். உங்களில் ஒருவனாக இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் கொடுத்த பதவி இங்க இருக்கின்ற சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் எனக்கு முதலமைச்சர் பதவி வழங்கி இருக்கின்றார்கள். எனக்கு கிடைக்கின்ற பெருமை உங்களுக்கு கிடைக்கின்ற பெருமை. இந்த தேர்தல் வெற்றி உங்களை சாரும். இந்த வெற்றி சேலம் பாராளுமன்ற தொகுதியுடைய வெற்றி இங்க இருக்கின்ற மக்களை சாரும். தமிழகத்தில் 39, பாண்டிச்சேரி 1, 40 இடங்களில் இருக்கின்ற நாடாளுமன்ற தொகுதியிலே அதிக வாக்கு வித்தியாசத்திலே சேலம் பாராளுமன்றம் வென்ற பெற்றது என்ற செய்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அந்த புகழும் அந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த சேலம் மாவட்ட மக்கள், சேலம் பாராளுமன்ற மக்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அதோட நம்முடைய நிதின் கட்காரி அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். இங்கே நமக்கு ஏராளமான திட்டங்களை தமிழகத்திலே நிறைவேற்றி தந்திருக்கின்றார். நாம் கேட்கின்ற சாலைகள் எல்லாம் விரிவுபடுத்துவதற்காக அதிக நிதி ஒதுக்கீடு தந்த மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் இன்னைக்கு சிஆர்எஃப் மட்டும் 2500 கோடி தமிழகத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. எல்லா சாலைகளும் சீராக்குவதற்காக. அதே போல சுமார் 39 சாலைகள் தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்பட்ட